மாபெரும் முனிவரான அகத்திய பெருமானை பற்றி தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம். முருகப்பெருமானுக்கு யுத்த களத்தில் அஸ்திர வித்தைகள் அத்தனையும் எப்படி உபயோகப்படுத்தணும், அத்தந்திரங்கள் மந்திரங்கள் அத்தனையும் உபதேசிக்கிறாரு அகத்திய பெருமான். இதுக்கப்புறமா மிகப்பெரிய தேவ அசுர யுத்தமும் நடைபெற்றது. அதில் அகத்தியருடைய ஒரு உதவியினால் தேவர்கள் வெற்றியும் அடைஞ்சாங்க. கார்த்திகேயன் முருகப்பெருமான் அப்படின்றவர் தமிழ் கடவுள் அப்படின்ட்டு சொல்கிறோம். மிகவும் பழமையான தொன்மையான மொழி அப்படின்னு தமிழ் மொழி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்தக்குடி தமிழ்குடி அப்படின்ட்டு சொல்லுவோம். தமிழ் மொழி என்னைக்கு தொடங்கினது, என்னைக்கு ஆரம்பித்தது அப்படின்றதே தெரியாது. அப்பேற்பட்ட பழமையான மொழி அப்படின்னு சொல்லுவோம். இப்பேற்பட்ட பழமையான மொழிக்கு முருகக்கடவுள் தான் தமிழ்கடவுள் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்கிறோம். முருகக்கடவுள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அகத்தியருக்கு தமிழ் மொழியை போதிக்கிறார். இதுக்கப்புறம் தான் அகத்தியம் அப்படின்ற புத்தகம் எழுதவும் பட்டது. இதே போல் கொஞ்ச நாள் நல்லாவே தான் இருந்தது. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு அகத்திய மாமுனிவர் சமுத்திரத்தில் இருக்கிற அத்தனை தண்ணியும் குடிச்சாச்சு. இதனால மழை பெய்யும் வாய்ப்பு ரொம்பவே குறைஞ்சி போச்சு. வறட்சி அப்படின்னுட்டு ரொம்பவே தலை விரித்து தாண்டவம் ஆடுச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். தண்ணியும் கிடையாது, பயிரும் வளரலை, சாப்பாடும் இல்லை, தண்ணியும் இல்லை. என்ன ஆகும்? பிரஜைகள் அத்தனை பேரும் வாடி வதங்கினாங்க. எப்படியாவது இதற்கு ஒரு தீர்வு காணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தார். சரின்னு சொல்லிட்டு ஒரு தவத்தை மேற்கொள்கிறார் அகத்திய முனிவர். அப்படி தவம் மேற்கொள்ளும் பொழுது திடீர்னு ஒரு 4-5 பேர் பிரத்யட்சமானாங்க. யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியர் தெரியல, யாருன்னு கேட்குறாரு. அதுக்கு சொல்கிறாங்க, அவங்க எல்லாருமே வந்தவங்க அத்தனை பேரும் சொல்கிறாங்க, நாங்கள் தான் உங்களுடைய மூதாதையர்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னோடனே வணங்கி வரவேற்கிறார் அகத்தியர். அப்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உன்னுடைய செயலின் காரணத்தினால தான் நாங்கள் இன்னமும் சொர்க்க பிராப்தி அடையாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அகத்தியருக்கு ஒன்றுமே புரியல. நான் ஒன்றுமே செய்யலையே, நல்ல பண்புள்ள மனிதனாகவும் இருக்கேன், மாபெரும் மந்திரங்களையும் வேதங்களையும் கற்றறிந்தும் இருக்கேன், மற்றவங்களுக்கு எந்த விதமான துன்பமும் நான் கொடுக்கறதில்ல. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய மூதாதையர்கள் சொர்க்கத்துக்கு தானே போகணும், ஏன் இப்படி போகாமல் இருக்கீங்க, என்னால் வேற போகலை அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க மூதாதையர்கள்லாம் சேர்ந்து அப்படின்னா, நீ ஒரு திருமணத்தை செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படி செய்கிறதுனால மனைவி இருந்து செய்யக்கூடிய சம்பிரதாயங்கள் அத்தனையும் முழுமை பெறும். ஒரு பெண் அப்படின்றவ வாழ்க்கையில் இருந்தால் மட்டும்தான் ஆணினுடைய அத்தனை செயல்களும் முழுமையடையும். அதன் காரணத்தினால நீ திருமணம் செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு சொல்கிறார். இதை கேட்டவன அகத்தியர், இல்லை நான் இது வரைக்கும் பிரம்மச்சாரியாக தானே இருக்கேன், இந்த வழியிலே என்னை விட்டுடுங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க மூதாதையர்கள் அப்படின்னா, நம்முடைய வம்ச விருட்சம் அப்படின்றது கட்டாகும், அது மட்டும் இல்லை எங்களுக்கு சொர்க்க பிராப்தியும் இதனால் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னுட்டு அகத்தியர் என்ன தான் இப்போ செய்யணும் அப்படின்னுட்டு கேட்கும் பொழுது எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு விஷயத்தை தான் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க, அகத்தியா நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னுட்டு. சரி அப்படின்னுட்டு ஒரு வழியாக அகத்தியரும் சம்மதிக்கிறாரு. எங்கே போகணும் ஏது போகணும் அப்படின்னுட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்களே அதற்கான மார்க்கத்தையும் சொல்கிறாங்க. நேராக நீ விதர்ப நாட்டுக்கு போ, கவீர் அப்படின்றவன் தான் ஆட்சி செஞ்சிட்ருப்பார், அவங்கிட்ட போய் அந்த மன்னனுடைய மகளை நீ பொண்ணு கேளு, லோபமுத்ரா அப்படின்றவ தான் உனக்கான மனைவி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அகத்தியருடைய மூதாதையர்கள்லாம். அது மட்டும் இல்லை, இந்த பெண்ணை நீ திருமணம் செஞ்சுக்கிட்ட அப்படின்னா உன்னுடைய தவத்திற்கான இந்த நோக்கமும் நிறைவடையும் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. என்னடா இது, தன்னுடைய திருமணத்துக்கும் இந்த தெற்கு தேசமே சுபிக்ஷமாக இருக்கணும், மழை நீர் வேண்டி நீர்வளம் வேண்டி நாமும் தவம் பண்ணுறதுக்கும் என்ன ஒரு சம்பந்தம் இருக்க போகுது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே விதர்ப்ப நாட்டை நோக்கியும் பயணம் செய்கிறார் அகத்தியர். அங்கே விதர்ப நாட்டில் கவீர் அப்படின்றவர் தான் ஆட்சி செஞ்சு வந்துட்டு இருந்தார். அவருடைய மகள் தவ புதல்வி அப்படின்ட்டு கூட சொல்லலாம். அவளுடைய பேர் என்ன அப்படின்னா லோபமுத்ரா அப்படின்றவர்.
லோபமுத்ரா பிறந்ததுக்கு அப்புறமா தான் அத்தனை பிரஜைகளும் ரொம்பவே சுபிக்ஷமாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருந்தாங்க. பிரஜைகள் மட்டும் இல்லை, லோபமுத்ராவுடைய தாய் தந்தை இவங்க 2 பேருமே ரொம்ப ஆத்ம திருப்தியோடு இருந்தது அப்படின்னு லோபமுத்ரா பிறந்த உடனே தான். அழகு அப்படின்னா அத்தனை பெரிய அழகு கொண்டவளா லோபமுத்ரா. எப்படியாவது ரொம்பவே அழகு மிக்க ஒரு மன்னனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னுட்டு கவிர் நினச்சிக்கிட்டே இருப்பார். அதை தன்னுடைய மகளுக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த சமயத்தில் விதர்ப நாட்டுக்கு அகத்தியரும் வந்தாச்சு. வந்தவர் ஏதோ ஒரு கோரிக்கையோட தான் வந்திருக்காரு அப்படின்னுட்டு கவியரும் புரிஞ்சுக்கிட்டாரு. பூர்ணகும்ப மரியாதையோட வரவேற்று சிம்மாசனத்துலேயும் உட்காரவும் வச்சாச்சு. அப்படி உட்கார வச்ச உடனே அகத்தியர் தன்னுடைய கோரிக்கையும் வைக்கிறார். என்ன அப்படின்னு லோபமுத்ராவை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். இதை கேட்டோடனே கவிருக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்தது. மிகப்பெரிய அழகனுக்கு, ஒரு மாபெரும் அரசனுக்கு, ஒரு தனம் தானியம் நிறைந்த ஒரு வாழ்வுக்கு தான் தன்னுடைய மகளை அனுப்பி வைக்கணும்னு நினச்சேனே, இப்படி ஒரு வாழ்க்கை என்னுடைய மகளால் வாழ முடியுமா? ஒரு முனிவருடைய பத்னி அப்படின்னு சொன்னால் எப்பேற்பட்ட ஒரு கடுமையான ஒரு வாழ்க்கை இருக்கும். அது மட்டும் இல்லை, இத்தனை காலமாக ரொம்பவே வசதி வாய்ப்போடு வாழ்ந்த தன்னுடைய மகள் எப்படி ஒரு முனிவருடைய ஆசிரமத்தில் போய் வசிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுது அவருடைய மனசு. அது மட்டும் இல்லை, அகத்தியரை பார்த்த உடனே ரொம்ப குள்ளமான ஒரு தேகம், குண்டான பருமனான ஒரு உடலமைப்பு, இப்பேற்பட்டவருக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கணுமா அப்படின்னுட்டும் யோசனை பண்ணார் கவிர். இதுக்கப்புறமா அகத்தியர் தன்னுடைய ஞான திருஷ்டினால் என்ன யோசிக்கிறாரு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போது கவிர்கிட்ட சொல்கிறாரு, நீ உன்னுடைய மகளையே கேட்டுப்பாரு, இதற்கான விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே போலவே லோபமுத்ராவை கூப்பிடுறாங்க அரண்மனைக்கு. அதாவது அந்த அரசவை இருக்கும் இல்லையா, அங்கே கூப்பிட்டு லோபமுத்ரா கிட்ட விசாரிக்கும் பொழுது, ஆமாம் அகத்தியரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது கவிருக்கு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது லோபமுத்ரா சொல்கிறாங்க, லோபமுத்ரா என்றைக்குமே மகாவிஷ்ணுவுடைய பக்தை. எப்போ பாரு சதா சர்வ காலம் நாராயணனையே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, அவரையே பூஜை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்பேற்பட்ட அவளுக்கு திடீர்னு நாராயணனும் பிரத்யக்ஷம் ஆகிறாரு. அப்படி பிரத்யக்ஷமானவர், அகஸ்தியரை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும், உன்னுடைய வாழ்க்கை லட்சியம் நிறைவு பெறும் அப்படின்ட்டு சொல்லிட்டு மறைஞ்சும் போகிறாரு. சரின்னு சொல்லிட்டு லோபமுத்ராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனசுக்கும் அகத்தியர் அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷமும் ஏற்பட்டுச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். சரின்னு இந்த விஷயத்தை தன்னுடைய தாய் தந்தைக்கு சொல்கிறாங்க. ஸ்ரீமன் நாராயணனுடைய விருப்பமும் இதுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது கவிர் எந்த விதமான ஆட்சேபனையும் தெரிவிக்கலை. சாக்ஷாத் மகாவிஷ்ணுவே இப்பேற்பட்ட ஒரு முடிவை எடுத்தாச்சுன்னு அதுக்கப்புறம் வேறு மாற்று கருத்து இருக்கா என்ன அப்படின்ட்டு யோசனை பண்ணார். அதுக்கப்புறமா கவிர் லோபமுத்ரையுடைய பிறப்பின் ரகசியத்தையும் சொல்கிறார். லோபமுத்ரையுடைய பிறப்பின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தெற்குல வறட்சிக்காக தவம் செய்ததற்கு அதற்கான தீர்வாக அகத்தியர் லோபமுத்ராவை மணக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதுக்கும் என்ன ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு போகும். பார்க்கலாம் நாளை. அனுஷ்யா மகேஷ், கிருஷ்ணகிரியிலிருந்து.